புனித அந்தோனியாருக்கு உகந்த மாதமான இந்த ஜூன் மாதத்தில் அந்தோனியாரின் புதுமைகளை கேட்டு தியானித்து ஜெபிப்போம். ஊழியன் ஒருவன் மழையில் நனையாது காய்கறி சேகரித்த புதுமை. அந்தோனியார் லிமோயஸ் மாகாணத்தில் சிறிது காலம் தங்கியிருந்து அமைதி வாழ்வு வாழ்ந்தார். அங்கு ஒரு நாள் மடத்து துறவியருக்கு சமைப்பதற்கு உரிய காய்கள், இலைவகை போன்ற மரக்கறிகள் கிடைக்கவில்லை. அதனால் அயலில் வசித்து வந்த நல் மனமுடைய சீமாட்டியிடம் தமக்கு வேண்டிய மரக்கறிகளை அவரது தோட்டத்திலே சேகரிப்பதற்கு அனுமதி பெற்றிருந்தார் அந்தோனியார். அதன் பிரகாரம் மரக்கறி சேகரிப்பதற்கு ஓர் ஊழியனை அங்கு அனுப்பினார். அந்த நேரம் மழை பெய்து வெள்ளமும் பாய்ந்து கொண்டிருந்தது. வேலைக்காரன் தேவையான மரக்கறிகளை சேகரித்து கொண்டு மடத்தை அடைந்தான். ஆனால் அவ்வூழியனோ சிறிதளவும் நனையாது வந்து நின்றான். கண்டவர்கள் பேராச்சரியம் அடைந்தனர். இந்த நிகழ்வை விசுவாசமிக்க ஒரு பெண்ணின் 2 மைந்தர்களும் அவ்விடத்திற்கு பிரசனமாயிருந்த குருவானவரும் கண்டனர். மேலும் இந்நிகழ்வினை ரிக்கோல் என்பவரும் தமது குறிப்பில் பதிவு செய்துள்ளார். கையெழுத்து பிரதியை மீண்டும் கிடைக்கச் செய்த புதுமை. 1624 மணபெல்லியர் நகர் சென்றவரான அந்தோனியார் மடத்து துறவியருக்கு வேதாகமம் ஆசிரியராகவும் மறையியல் விரிவுரையாளராகவும் செயற்பட பணிக்கப்பட்டார். திருப்பாடல்களை மாணவர்களுக்கு தெளிவாக கற்பிப்பதற்காக அவற்றை கையினால் எழுதி அவற்றின் விளக்க குறிப்புகளுடன் அதனை ஒரு புத்தகமாக அமைத்து பதிவித்தார். அச்சபையிலே புதிதாக சேர்ந்த துறவி ஒருவர் அந்தோனியார் பயன்படுத்தி வந்த அப்பிரதியை திருடிக்கொண்டு மனத்தை விட்டு ஓடிவிட்டார். இதனை அந்தோனியார் அறிந்ததும் மன வருந்துவராய் பிரதி மீண்டும் கிடைப்பதற்காக இறைவனை மன்றாடினார். இறைவனும் அவர் மேல் இறங்கினார். புத்தகத்தை எடுத்து சென்ற இளந்துறவி ஒரு பாலத்திற்கு சென்று கொண்டிருந்த போது அவன் எதிரே வாள் ஏந்திய ஒருவர் தோன்றி, இறையூழியன் அந்தோனியாரிடம் திருடிய ஏட்டினை அவரிடம் மீண்டும் சேர்த்துவிடு, இல்லையென்றால் உன்னை கொன்று ஆற்றில் வீசிவிடுவேன் என கூறவே அத்துறவி மீண்டும் மடத்துக்கு விரைந்து சென்று ஏட்டினை அந்தோனியாரிடம் கையளித்தார். மன்னிப்பும் கேட்டு மறுபடியும் அந்த சபையிலேயே இணைந்து நற்பண்புடன் கற்று வந்தார்.